பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க, இயேசுக்குள்ளே சந்தோஷமா இருங்க. அதனால தான் தினந்தோறும் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நீங்க சந்தோஷமா இல்லாம துக்கமா இருந்தா என்ன அர்த்தம்? இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு நேரம் சந்தோஷமா இருக்குது, அடுத்த நேரம் ஒரு பாரம் வந்துடுது. நம்ம சந்தோஷமா இருந்தாலே யாருக்கும் பிடிக்கல, உடனே மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது, சந்தோஷத்தை பாதிச்சிருது. ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அந்த ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? யோவான் 16:24 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்த சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவா, ஓவர் ஃப்ளோயிங் ஜாய், அதாவது நிறைவான ஒரு சந்தோஷம். அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. யார்கிட்ட கேட்கணும்? இயேசு கிறிஸ்துகிட்ட தான். ஏன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஏசு 53 இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார். ஏன் நம்முடைய பாடு துக்கம் அதை அவர் சுமக்கணும்? நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிற காரியம் என்னது? ஒன்று வியாதி, மனுஷரால் வர பிரச்சனை, பாவ பிரச்சனை, சில போராட்டங்கள், நம்ம சுற்றில் இருக்கிற மக்களால் வரக்கூடிய நெருக்கம், நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிற பல காரியம் இருக்குது. அப்போ அந்த பாடுகள், நிந்தை, நெருக்கம் எல்லாத்தையும் அவர் சிலுவையில சுமந்து என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்க அந்த துக்கத்துல நான் சுமக்கிறேன்னு சிலுவையில சுமந்து முடிச்சிட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம் நிறைவான ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, உள்ளத்துக்குள்ள ஆத்மாவில் உண்டாகிற ஒரு ஆத்ம அமைதி, ஒரு பெரிய சந்தோஷம். அது எப்படி விளக்கெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய சந்தோஷம். நீங்க அனுபவித்தாதான் தெரியும் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை. அது நிறைவா இருக்கணுமா, கொஞ்சமா இல்லை, ஒரு பரிபூரண சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு தான் சிலுவைக்கு போனார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா, ஆண்டவரே நான் கேட்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். என் குடும்பத்துல, வாழ்க்கையில அப்பப்போ சந்தோஷம் வருது, பிரச்சனை, கவலை தான் மேற்கொள்ளுது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறேன், சில காரியம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது,